தண்ணி அள்ளுற சத்தம் அடுப்பு போட்டுக்கு கேட்கணும். இது கொஞ்சம் இந்த பின்னல வரமாக இருக்குது. வேலியெல்லாம் பிரித்து தான் உள்ள எடுத்தவங்க 2 நாள் கனவு. ஓகே, தண்ணி வேற அடியா நாங்கள் காசு வேண்ட மாட்டோம். ஆனால் பாட்டி சரியாக கணிச்ச இடத்துல சரியாக அந்த தேங்காய் காட்டினது. அடிபட்டுட்டு பாட்டிக்குன்னு ஆனந்த சந்தோஷம், அதுகள்கிட்ட சந்தோஷமே எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த தண்ணி போதுமா? இல்லாட்டி வாய்க்கால் இந்த முன்னுக்கு தான் போகுது வாய்க்கால், அதில் நல்ல தண்ணி போய் கொண்டே இருக்கேன் ஃபுல்லாக. இது போதுமா தண்ணி? போதுமன்றில்ல. இப்போ அந்த இது பார்த்து தான் அடிக்கிறது தானே? எந்த நிலையமா? நிலையம். வண்டி உள்ள எடுக்கணுமா? அப்படி என்ன எவ்வளோ அடிக்கணும்? ஓ, அந்த நிலையம் பார்க்கணும் இல்லை? பஸ் ஸ்டாண்டு அடிக்கணும். இதான் போடு. இது சும்மா அதில் அந்த இது மாதிரி என்னன்னு சொல்கிறது? திரவு மாதிரி. கரண்ட் தான் பிரச்சனை. மண்ணை கலக்காம நிலையம் பார்க்க தானே வேணும் இல்லையா? பார்ப்போம். ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு வந்து நாங்களும் ஒரு பெரிய உதவி திட்டம் சொல்லலாம். உதவி திட்டத்தை தாண்டி பாட்டிக்கு செய்யணும்ன்றது எங்களோட ஆசை. இந்தியாவில் பக்கம் வந்து அன்பு குழாய் கிணறுன்றதை வந்து ஃபேமஸ் கிணறு தான் இருக்கு. ஃபேமஸ். நம்ம நாங்களும் நிறைய நாளாக வந்து காய்ச்சிருக்கோம். இன்றைக்கு தான் வந்து அண்ணாக்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்ய போகிறோம். அங்கே நாங்கள் வந்து ஒரு குழாய் கிணறு, அதாவது பெட்டிக்குள்ள வந்து செய்த நாங்கள். ஸோ அப்போ அங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அடிக்கக்குள்ள, அதாவது குழாய் கிணறு அடிக்கக்குள்ள வந்து அங்கே தண்ணி வராத பிரச்சனை இருந்தால் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து அரைவாசி அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆனால் உங்களோட கதைக்குள்ள நீங்கள் சொன்னீங்க வந்து இல்லை நாங்கள் இப்படியாவது தண்ணி எடுத்து தருவோம், நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. தண்ணி எடுத்துனா அப்படி தண்ணி வேற அடியாக நாங்கள் காசு வேண்ட மாட்டோம். ஏன்னா நீங்கள் உதவி திட்டமாக தானே அடிக்க கொடுக்குறீங்க. அப்போ அதை இல்லை, நாங்கள் அரைவாசி எடுத்தால் நீங்கள் இன்னொரு அரைவாசி காசுக்கு வேற ஒரு ஆளை பிடிக்கணும் தானே. இப்படி உண்மையாக இந்த எங்களோட விளக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கி இருக்குது. ஸோ அப்போ உண்மையாக வந்து ஆனால் மற்ற இடத்துலன்னு சொல்லி சொன்னால் எந்த இடமா இருந்தாலும் இப்போ நாங்கள் உதவி திட்டம்ன்றா கொஞ்சம் இப்போ நான் வளமையான போகிற ரேட்டை விட குறைச்சி தான் நல்ல ரேட் வந்து வெளியால் இப்போ இங்கே கிணறு அடித்து மோட்டர் போட்டுறேன்டா இப்போ 2 அந்த நீங்கள் இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சொச்சமெண்ட்லாம் கணக்கு முடிச்சிருப்பேன். நாங்கள் அப்படி இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து குறைச்சி தான் செய்கிறது. அதே நேரம் இப்போ கொஞ்சம் வேலை கூடன்றபடியாக தான் இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோன்னா டீசல் இப்போ திரும்ப 100 ரூபா கூடிட்டு, அதை இப்போ இன்றைக்கும் கியூஆருக்கு டீசல்லேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிக்கணும். ஆனால் வேலை குறைஞ்ச நேரம் உங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் ரேட்டை குறைச்சி அந்த செலவு காசோட அடிக்கிற மாதிரி தான் நான் அவரோட காய்ச்சினேன் அப்படின்னு செய்ய உதவி திட்டம் தானே. அது பிரச்சனை ஏன் இப்படி உங்கள்ட்ட இது வந்து இப்போ என்ன இருந்தாலும் உதவி திட்டம் தான் உங்கள்ட்ட வேலை, நீங்கள் அந்த வேலையை பார்க்கணும். இதுக்குள்ள உங்கள்ட்ட பங்கு வரணும். இப்படி இப்போ நாங்கள் கூடுதலாக நான் வந்து இந்த இதுகளில் போடுற இல்லை, நான் இந்த அம்மா செத்ததுக்கு நான் அடித்து கொடுக்கணும். கிணறு அடித்து இந்த 5ஆம் மாதம் 5ஆம் தேதியும் கிணறு அடித்து அந்த கிள்ளச்சியில் மோட்டர் போட்டு கொடுத்தேன். நான் அப்படி வளமையாச்சுன்னா நான் அந்த ஃபேஸ்புக்கு எல்லாத்துகள் இதில் அந்த இதுகளில் ஒன்றுலேயும் போடுறதில்ல. அப்போ நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. இப்போ என்னால் எல்லாம் செய்யலாம், அப்போ நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி ஒரு சப்போர்ட் செய்யலாம். நன்றி. உண்மையிலே அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரோட்டால் வந்து கொண்டு வரையில அது வண்டி வந்து அதை தாண்டி இதை கொண்டு வந்தது பெரிய விஷயம். சரி, இங்கே பக்கம் வந்து நீங்கள் எங்கேயாவது இந்த குழாய் கிணறு அப்படி அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் அண்ணாட நம்பரை வந்து டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அண்ணா அவங்களோட கதைங்க என்ன ஒரே பிஸியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். வந்து நாங்களே இப்போ நிறைய நாளைக்கு கடந்தான் பிடிச்சிருக்கோம். நிறைய நாள் கடந்தான் பிடிச்சிருக்கோம். சரி, அப்போ இன்றைக்கு வந்து இந்த வேலை அப்போ இப்போ எவ்வளோ நேரத்தில் அடிக்க முடியுமாண்ணா? இது ஒரு 2.5 hour 3 hour முடிஞ்சிடும். இல்லை இப்போ இங்கே எத்தனை அடி அடிக்க போகிறோம்? நம்ம இங்கே ஒரு 100 அடி அப்படி அடிச்சா தண்ணி வேறு மட்டும் சொல்லுங்க.
இங்கே வளமையா இங்கே தண்ணி பிரச்சனை வராது இங்கே இஞ்சால பக்கம் இங்கால பிரச்சனை வரையில உங்களுக்கு மட்டக்களப்பில் வந்து அந்த தண்ணியில் அதுக்கு என்ன மாதிரி ஒரு தடவை அடிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் 120 அடிச்சு திரும்ப இன்னொரு பக்கம் ஒரு 100 சொச்சத்துக்கு அடிச்சு வராம திரும்ப கிணறு தான் கடைசியா கட்டி கொடுத்துனாங்க. அது வந்து அந்த வவனியா சைட்டுகள் அது அந்த கல் ஏரியாக்களுக்கு கொஞ்சம் தண்ணி குறைவா இப்போ நீங்கள் இப்போ எல்லா இடமும் போய் செஞ்சு கொடுக்குறீங்களா? பெட்டிக்குளம் அடிச்சு கொடுக்குறீங்க? பெட்டிக்குளம் நாங்கள் போகிற இல்லை வேறு அப்படியே போகிறேன்னா வேறு யாரையும் லிங்க் பண்ணி விட்றேன் எங்களுக்கு வேலை இங்கே கூட தானே விட்டுட்டு அங்கால போகிற இல்லை. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே போக நிறைய விஷயங்கள் வந்து கதைப்போம், ஏன்னா இன்னும் அடிச்சு முடியாது இருக்குது. சரி, நாங்கள் அடித்து முடிச்சுட்டு வந்து எவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சது என்னன்ற வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறேன். சரி, இது என்னண்டு பார்க்குறீங்க? இது சும்மா அப்படி நிமிர்ந்தாங்க. அது இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆள் தான் நான் பார்க்கணும் அப்படி இருக்குது. அப்படி 6 வச்சாலும் நான் வச்சாலும் இது செய்யுமா? அது வச்சு பாருங்க. நீங்கள் 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 வச்சு பார்ப்போம் இந்த இடத்துல வருதா. இவனுங்க குழப்பக்காரனுங்க, நீங்க சும்மா இருக்க. அது என்ன செய்யறோம் வேற உண்மையா சொல்றீங்களா? கலாய்க்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்கள் ரேண்டமாக சொன்னீங்க, அந்த இடத்துல சரி இது எப்படி வருதுன்ற வாத்தி அது ஏங்க இல்லை வேற இடத்த பார்க்கணும். நீங்க அதுல நீங்க அடிக்கணும்ண்டு அதான் சொன்னேன், நான் அதில் தான் அடிப்போம்னு தான் பில்லு செதுக்கி விட்டேன். இந்த இதுலேயும் இருக்கு. இதுக்கு ஒரு சயின்ஸ் ரீதியான விளக்கம் இருக்கும், என்னென்னு சொல்லி எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களும் வந்து சொல்லுவோம். இந்த குச்செல்லாம் வச்சு பார்ப்பாங்களே இல்லை இப்படி, அதுவும் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. என்னென்று பார்க்குறது அப்புறம் வரலாட்டி அவமானம் போயிடுவேன் எனக்கு. இப்படி வச்சுட்டு தேங்காய் சமனா வைங்க. இப்படி எப்படியா வச்சுட்டு இங்கே வைங்க. ஆ சரியா பாப்போம். இல்லை அது நான் கையை முடக்கிறேன். இல்லை இல்லை இப்படியா? ஆ பார்ப்போம். தேங்காய் ஆடுற மாதிரி இருக்கு. ஓ இது கொஞ்சம் இந்த பின்னலாரம் இருக்கு, நடக்கிறார் அப்படி இருக்கு இல்லையே. ஏன் இது அப்போ எனக்கு வந்து வேலை இது ஒரு எனக்கு பார்த்துட்டா பாட்டி. ஆனால் பாட்டி நேரத்தோட சொல்லிட்டா வந்து அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் எப்படி மதிச்சினீங்களா? அப்போ அதில் அடிக்கும் போது அது என்னண்டா, அந்த அடுப்பு இருக்குல்ல, அந்த தண்ணி அள்ளுற சத்தம் அடுப்பு போட்டுக்கு கேட்கணும். அப்படி வேலை நான் உங்களோட அடுப்புங்கரைக்கு கேட்கணும் பண்ணுறீங்களா? தண்ணிங்க அடிக்கிறது அடுப்புக்கு கேட்கணும். சரி, பாட்டியோட அந்த கிணறு வந்து இருந்த இடம் அந்த இருக்குது, நாங்கள் அடிக்க போகிற இடம் வந்து இந்த இருக்குது நிலையம். அதை அடுத்து பார்த்தவங்க தேங்காய் வச்சு ஸோ அதை காட்டு இடம் தான். இப்போ வண்டி வந்து உள்ளே வந்து கொண்டு இருக்கா, வேலியெல்லாம் பிரித்து தான் உள்ளே எடுத்தவங்க எல்லாமே வந்து அண்ணாக்கள், அதாவது இந்த அவங்களை தான் வந்து செய்து தராங்க. ஒரு ஹெல்ப்பும் இல்லை, நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் சொன்னாங்க எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி தரணும் பண்ணான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்கிறார். அதை தாண்டி வந்து மற்றவர் சொல்கிறார், ஓப்பனாக சொன்னார், மற்ற இடங்களில் வந்து எவ்வளோ போகுது அண்ட் வந்து நான் எவ்வளோக்கு உங்களுக்கு அடித்து தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். சைட்டா வாடி ஓட்டு அதில் வரும்.
35 அடி கிடக்கு எல்லா வேலையும் சரியா வரும். அதை இப்போ மூடுறோம் இல்லையா? இப்போ இதை அடிச்சாதான் மூடணும். ம். இறங்க வேணாம், இறங்க போகிறீங்க. இறங்க மாட்டாங்க. தள்ளி விட்டு நினைச்சுக்கோ. ஓகே, கொஞ்சம் நேரத்தால் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உண்மையாக நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். நீண்ட நாள் ஆசை எங்களுக்கு வந்து பாட்டிக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு தான் அது வந்து நிறைவேற போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புல் எல்லாம் செதுக்கி வச்சுக்க பாட்டி நாங்கள் வாரத்துக்கு முந்தைய இங்கே ஒரு ஆளை பிடிச்சி அந்த புல் செருக்கின வந்து அவருக்கும் காசு கொடுக்கணும். ஸோ அப்போ நான் நினச்சினா நிலையம் பார்த்து இந்த இடத்துல எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இடத்துல தண்ணி இருக்கும் அங்கே அதை அடிக்கணும்னு சொல்லி. ஆனால் பாட்டி சரியாக கணிச்ச இடத்துல சரியாக அந்த தேங்காய் காட்டினது இந்த இடத்துல அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கே தான் வந்து அடிக்க போகிறாங்க. இந்த குழாய் தானே அப்படியே நிலத்துக்குள்ள வந்து இறங்க போகுது. அதில் அப்படியே அந்த வெட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க, தெரியுது அந்த வெட்டெல்லாம் தண்ணி இறங்கி அப்படியே ஃபுல்லாக வரும். கிட்டத்தட்ட 100 அடி வந்து அடிக்க போகிறோம். பார்த்து எடுக்க முள்ள மாட்டேன். அடுத்து
என்ன ஜக்கரை கவனம் கட்டையை பழத்தை மாற்றி கட்டையை கட்டையை திருப்பி சரிவா வலிச்சு இந்த இதா நல்லா சொட்டு பார்த்து அதாவது லொரி வந்து சரியாக அந்த கீழே வந்து என்ன சொல்கிறேன் ஜக்கடிச்சு நேராக நிற்கணும்னு சொல்லி பார்த்தா அதுக்கு வந்து சரியாக நீர்மட்டம்லாம் வச்சு பார்க்குறாங்க. ஓகே, தண்ணி குழாய் கிணறு அடிக்கிற அந்த மெஷின் இருக்குது தானே இப்போ தான் வந்து தயாராகுது. நிறைய காலத்துக்கு பிறகு அப்போ நான் வந்து நிற்கிறேன். அதாவது கனால் அஞ்சு இப்போ ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் அங்கே அடிச்சினாங்க, அங்கே பெட்டிக்கலாவில் அடிச்சினாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கிணறுகளை தான் செய்து கொடுத்துனாங்க. இந்த காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட உதவி வீடியோக்கள் செய்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கு தான் பாட்டி இந்த வீட்டை ஏதோ ஷெல் அடிக்கிறது மாதிரி கிடக்கு பார்க்க அப்படி இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ஆழத்துக்கு போய்க்குள்ள மாத்துறது அந்த இதெல்லாம் இல்லை இல்லை எல்லாம் ஒரே இடம் தான் அப்படியா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த குழாய் கிணறு அடிச்சு கொண்டு இருக்கீங்கள வந்து தண்ணி தேவைப்படுவோம். ஸோ அதில் இருந்து நேரத்தில் கட்டவங்க ஒரு லேபர் கட்டவங்க, அதாவது தண்ணி அள்ளி ஊற்றணும். அதில் இந்த பைப்பில் தண்ணி போய் கொண்டு இருக்குன்ற மாதிரி.
போடுங்க இந்த வேலைக்காக இதுல போடுங்க கஞ்சா அடிச்சோடு தெருவா திரிகிறாங்க ஆட்கள் அட வேலை கேட்ட வாழை கலைச்சு பிடிக்க வேண்டிக்கிறேன் அப்படியே அது தண்ணி என்னது அந்த இதுக்குள்ள எடுக்கிறது வெட்டுறதுக்கு இதால பெருக்கு அதில் உள்ள தண்ணி முன்னுக்கு விட்டுட்டு தான் வெட்டுறது கொண்டா தண்ணி ஏண்டாய் நோட்டை கொண்டா இதேன்றான் இந்த கதவும் அதே நயங்காளி கதவு இந்த பக்கத்து அதே பங்காளி சைட் ஆகுது செல்லுக்கு ரைட் என்ன அடிக்காது இதுதான் போட்டுரு என்ன எல்லாம் மனம் இந்த அதுக்கு என்ன இதெல்லாம் தண்ணி வருதுன்னு இல்லை நீங்கள் விடுங்க நீங்கள் விடுங்க அம்மாடையும் தேரும் உங்கள்டது நீங்கள் தானே ஆரம்பிக்கும் நீண்ட நாள் கனவு பாட்டின்ட்டு ஓகே சரி சந்தோஷம் அப்போ சந்தோஷம் இன்னும் அடிக்க முடியட்டும் இல்லை ஓகே ஓகே இதை கையால் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க தேங்காயில் உடைச்சி டைம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியா 12 மணிக்கு ஆரம்பிச்சிடும் அதான் கிட்டத்தட்ட சரியா 12 மணி ஆகுது 12 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் 2 வெயிலில் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படி என்ன நான் சொன்னேன் 100 அடி தான் அடிக்க போகிறோம் எப்படி இறங்கி போகுது அது உள்ள கொம்பரேஜ் ஓடுவா
வெயிலுண்டா சும்மா அப்படி வெயில் இருக்குது ஊற்றி கொண்டு போய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த முதலாவது குழாய், அதாவது அந்த முன்னுக்கு அந்த ஒரு கூடு மாதிரி இருந்துச்சு, அது அப்படியே உள்ளே போயிட்டு பாருங்க. இதுதான் அவங்களோட நம்பர். இதை நான் அந்த டிஸ்பிளேனே ஆட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே வந்து நீங்களும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டு ஏதாவது அடிக்க போகிறீங்களான்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களை தொடர்பு பண்ணுங்க. நல்லா செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து குறைச்சிக்கிறாங்க. அது தனியாக அண்ணா கதைச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே
ஓகே, இப்போ வந்து இந்த கம்ப்ரஸர், அதாவது இந்த பெரிய மிஷின் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. ஓகே. தண்ணி வரக்கும் இது. எப்படி அடிச்சு இறக்குறாங்கன்னு பாருங்க. வாங்கி கொண்டுருக்கு உண்மையா. பார்க்க வந்து சந்தோஷமா இருக்கு உண்மையா. நீண்ட நாள் ஆசை இன்றைக்கு வந்து அது நடக்க போகுது சொல்லி. எப்படி பாய தண்ணி இங்கே வரைக்கும் சரி அடிக்குது. இதில் நிற்கல அடி. ஸோ விவரத்தில் சரி அடிக்கிற வேண்டிய காட்டுறோம் பாருங்க. அங்கே இருக்குது பாட்டியோட அந்த பழைய திரவு மாதிரி உண்டு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பாட்டியோட வீடு இது. ஸோ இந்த இடத்துல அந்த குழாய் கிணறு வந்து அடிக்கிறேன். பக்கத்தில் போயிடுவானா எப்படி அடிக்குதான்னு யோசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த வெள்ளை மாதிரி ஒரு மண் ஒன்று வந்து கொண்டிருக்கு பாருங்க. கிட்ட நிற்கல அவ்வளோக்கு வந்து அந்த இது வந்து அடிச்சு கொண்டிருக்கு. இங்கே பாருங்க இந்த போய் மொழிட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்க போனவர். நான் ஃபோனில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். ஃபோன்லேயும் அதே தான். என்ன மாட்டி எப்படி வருது? என்னது ஓ அதுக்கு உள்ளுக்குள்ள மண் தண்ணி வருதானே. மண்ணண்டா
கிரவல் இந்த சந்திக்கிறவங்க அப்படித்தான் வரும். கீழே நல்ல தண்ணி வருமோ? ரோட்ல தான் இனி நல்ல தண்ணி. வெப்ப வாழை வெட்டினா இந்த நேரத்துக்கு தண்ணி எடுத்து இருக்கலாம். என்னது? வெப்ப வாழை வெட்டினா அது தாழ்க்கம் கூட தானே, இது மெஷின் தானே. அதை காட்டி இதுதான் நல்ல சேர்த்து தான் கேட்பாங்க. ஆனா லலிதா மாக்கள்லாம் இன்னைக்கு நல்ல சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா லலிதாமா மாலாமாக்கள்லாம் குழாக்கிணறு அடிபட்டுட்டு பாட்டிக்குன்னு ஆனந்த சந்தோஷம். அதுகள்ட்ட சந்தோஷமே எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய நான் லலிதாமா என்ன எடுத்து கேட்குறோம், பாட்டி கிணறு அடிச்சாச்சா, பட்டி போட்டாச்சான்னு. கண்ணனால எடுத்து கதைக்கல. யசோமாவுக்கு அதை விட கை இல்லைன்ற சந்தோஷம். என்னடா அவன் நடிக்க எனக்கு ஜெவன்ஜிக்கே சொல்றவ, பாட்டி நீ கவலைப்படாதீங்க பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டின்னு. எங்க வாடி பாப்பரே? ஆடு பாட்டு ஒன்று வார ஏன் ஆடு அங்க போயிட்டு எங்க நிற்கிறது என்ன வந்து தாடு எப்படி எப்படி உள்ள அடைச்சு போட்டுவாங்க.